والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. ஹல் அரஃப்தல் உம்மஹ் கத்ரன் நபி. இந்த சமூகம் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்தஸ்தை அறிந்திருக்கிறதா? இதை பற்றி தான் இந்த சிறிய நேரம் உங்களோடு சில நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்தான், ஜின்களை படைத்தான். அந்த மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அனுப்பினான். அனுப்பிய நபிமார்கள் ரசூல்மார்களில் அல்லாஹ் 5 நபிமார்களை விசேஷமாக தனக்கு நெருக்கமானவர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். உலுல் அஸ்மி மினர் ருசுல், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபி முஹம்மத். உள்ளத்திலிருந்து பாசத்தோடும் அன்போடும் சொல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5வரிலும் அல்லாஹ் இருவரை அல்லாஹ் தனக்கு மிக நெருக்கமாக்கினான். அல் ஹபீபைன் அல் ஹலீலைன், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த இருவரிலும் அல்லாஹ் ஒருவரை மிக விசேஷப்படுத்தினான். எப்படி? அல்லாஹ் படைத்த படைப்பில் இவரை போன்ற ஒரு படைப்பில்லை என்பதை உணர்த்துவதற்காக. இந்த நபியின் கண்ணியத்தை மதிப்பை என்னை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக வல்லாஹ் லா யஅரிஃபு கத்ரன் நபி இல்லா ரப்புனல் அலி. அந்த உயர்வான இறைவனை தவிர முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை இந்த உலகத்தில் யாரும் எழுதி வர்ணித்து முடிக்க முடியாது. அந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான், உயர்வாக்கினான். அவர்களுடைய கண்ணியத்தை பற்றி எப்படி பேசுவது? அவர்கள்தான் சத்தியம், அவர்கள்தான் நேர்வழி. முஹம்மது ரசூலை ஒருவர் நேரில் பார்த்தால் போதும், நேரில் கண்களால் பார்த்தால் போதும் உணர்ந்து கொள்வார் சத்தியத்தை. அந்த முஹம்மது ரசூலின் கண்ணியத்தை எப்படி பேசுவது? குர்ஆனில் அல்லாஹ் எத்தனையோ நபிமார்களை அறிமுகப்படுத்துகிறான், எத்தனையோ நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் கூறுகிறான். நபி நூஹை அல்லாஹ் அழைக்கிறான், யா நூஹ். ஆதமை அல்லாஹ் அழைக்கிறான், யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah. அல்லாஹ் இப்ராஹீமை அழைக்கிறான் அலைஹிஸ்ஸலாம், யா இப்ராஹீம். அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை அழைக்கிறான், யா ஜக்கரியா. அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை அழைக்கிறான், யா யஹ்யா. அல்லாஹ் நபி தாவூதை அழைக்கிறான், யா தாவூத். இப்படி ஒவ்வொரு நபிமார்களையும் அவரவர்களின் பெயர்களோடு அறிமுகப்படுத்தக்கூடிய அல்லாஹ் குர்ஆனில் ஒரு நபியுடைய பெயரை அல்லாஹ் உச்சரிக்கவில்லை. அந்த நபியை அல்லாஹ் பெயரிட்டு அழைக்கவில்லை. எப்படி அழைக்கிறான் தெரியுமா? யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ரசூல். ரசூலே, நபியே என்று கண்ணியமான முறையில் மதிப்போடு அன்போடு பாசத்தோடு அல்லாஹ் அழைக்கிறான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. குர்ஆனில் ஒரு வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது உள்ளம் நடுங்குகிறது. அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பிற்கு அல்லாஹ் இவ்வளவு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறானா என்று. என்ன வசனம் தெரியுமா? சூரா ஹுஜராத்துடைய 2வது வசனத்தை படித்து பாருங்கள். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் அழைத்து சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய சப்தத்தை நபியின் சப்தத்திற்கு மேல் உயர்த்தி விடாதீர்கள். அல்லாஹு அக்பர். உங்களிடத்தில் ஒருவரோடு கூச்சலிட்டு பேசுவதை போன்று அந்த நபியிடத்திலே பேசிவிடாதீர்கள். அப்படி உங்களுடைய சப்தத்திற்கு மேல், நபியுடைய சப்தத்திற்கு மேல் உங்களுடைய சப்தம் உயர்ந்தால், மீண்டும் சொல்கிறேன், நபியின் சப்தத்திற்கு மேல் உங்களுடைய சப்தம் உயர்ந்தால் நீங்கள் செய்த அத்துணை அமல்களையும் அழித்து விடுவேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். யாருக்கு இறக்கப்பட்ட வசனம் தெரியுமா இது? அல்லாஹுடைய தூதருடைய சபையில் ஒரு தலைமைத்துவ பொறுப்பிற்கு தேர்ந்தெடுப்பு நடக்கிறது.
அபூபக்கர் இந்த உம்மத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு சிறந்த மனிதர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை இந்த நபி தோழரை வைக்கலாம். உமர் இப்னுல் கத்தாப் சொல்லுகிறார்கள், அபூபக்கருக்கு பிறகு இந்த உம்மத்தில் கண்ணியமானவர் அல்லாஹ்வுடைய தூதரை இந்த நபி தோழரை வைக்கலாம். இருவரும் மாறி மாறி ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அபூபக்கர் உமரை பார்த்து சொன்னார்கள், உமரே, எனக்கு நீ மாறு செய்யத்தான் விரும்புகிறாயா? உமர் அவர்கள் சொன்னார்கள் அபூபக்கரை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹுமா, அபூபக்கரை உமக்கு நான் மாறு செய்யவில்லை. பேச்சு அதிகரிக்கிறது, சப்தம் அங்கே உயர்ந்து விடுகிறது. தூதர் இருக்கும் பொழுது யாரை அல்லாஹ் பக்குவப்படுத்துகிறான்? இந்த உம்மத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு கண்ணியமுள்ள அபூபக்கரையும், எனக்கு பிறகு ஒரு நபியை நான் அனுப்புவதாக இருந்தால், எனக்கு பிறகு ஒரு நபி வருவார் என்றால் அது உமராகத்தான் இருப்பார். லா நபிய பஅதி, எனக்கு பிறகு நபி கிடையாது என்று யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அந்த உமர் இப்னுல் கத்தாப், அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரின் சப்தமும் தூதருடைய சப்தத்திற்கு மேல் உயர்ந்ததை அல்லாஹ் கண்டித்து அவர்களுக்கு பக்குவத்தை கொடுப்பதற்காக அல்லாஹ் இறக்குகிறான். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய சப்தம் நபியின் சப்தத்திற்கு மேல் உயர்ந்து விடக்கூடாது என்று இந்த வசனம் இறங்குகிறது. சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கே வருவதை நிறுத்தி விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தேடி அனுப்புகிறார்கள், சாபித் எங்கே இருக்கிறார், ஏன் வருவதில்லை எம்மை சந்திக்க? தேடி செல்கிறார்கள். நபித்தோழர் ஒருவர், சாபித் அவர்கள் வீட்டில் ஓரமாக அமர்ந்திருக்கிறார். சாபித்தை என்ன ஆனது, ஏன் தூதருடைய சபைக்கு வரவில்லை? சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், என் குரல் வளமோ அதிகமான கடுமையான சப்தமுடையது. நான் இயற்கையாக பேசினாலே சப்தம் அதிகரிக்கும். என்னுடைய இந்த தன்மையை கண்டித்துதான் குர்ஆனில் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறான் போல் என் அமல்கள் எல்லாம் அழிந்து விட்டது, நான் நரகத்திற்கு தான் செல்வேன் என்று சாபித் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார் வீட்டில். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த செய்தியை அந்த நபித்தோழர் கொண்டு வந்து சேர்க்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, மீண்டும் செல்லுங்கள் சாபித்திடத்திலே, அவருக்கு சொல்லுங்கள், அவர் ஒருபோதும் அமல் அழிக்கப்பட்டவர் அல்ல, அவர் நரகவாதியும் அல்ல, இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னஹ், அவர் சொர்க்கத்தை சார்ந்தவர் என்ற செய்தியை அவருக்கு கொண்டு போய் சேருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த தூதரின் கண்ணியத்தை எப்படி பேசுவது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கபூரில் இருந்து முதலாவதாக எழுப்பப்படுபவன் நான் தான் ஆதமுடைய பிள்ளைகளுக்கு தலைவனாவேன். நாளை மறுமையில் நான் சொர்க்கம் நுழையாமல் யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது. சொர்க்கத்துடைய வாசலின் கதவை தட்டுவேன். அங்கே இருக்கக்கூடிய ஹாசின் காவலாளி கேட்பார், யார் நீங்கள்? அப்போது நான் சொல்லுவேன், அன ரசூலுல்லாஹ், இல்லை, நான் அல்லாஹ்வுடைய ஹபீப், இல்லை. அந்த காவலாளி இடத்திலே இந்த தூதர் என்ன பணிவோடு பேசுவார் தெரியுமா? அன முஹம்மத், நான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாசத்தோடு சொல்லுங்கள். அந்த காவலாளி சொல்லுவார், உங்களுக்காகத்தான் இந்த கதவை திறக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், கொஞ்சம் நில்லுங்கள். தூதருக்கு இந்த கண்ணியம் என்றால் தூதர் அனுப்பப்பட்ட இந்த சமூகத்திற்கு அந்த கண்ணியம் இல்லையா? சொர்க்கத்தில் முதலாவது தூதர் நுழைந்தால் அடுத்து நபிமார்களும் அவர்களின் சமூகங்களும் நுழைந்ததற்கு பிறகுதான் இறுதி சமூகமாக இருக்கக்கூடிய நாம் நுழைவோமா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஹ்னுல் ஆகிரூன் அல் அவ்வலூன யௌமல் கியாமஹ், நாம் தான் இந்த பூமியில் அனுப்பப்பட்ட சமூகத்தில் இறுதியானவர்கள், இருந்தாலும் மறுமையில் முதலாவது சொர்க்கம் நுழைபவர்களும் நாம் தான். அல்லாஹு அக்பர். மறுமையில் முதலாவதாக விசாரிக்கப்படும் சமூகம் இறுதியானதாக இருந்தாலும் முதலாவது விசாரிக்கப்படுவோம், முதலாவது தீர்ப்பு கொடுக்கப்படும். இந்த சமூகம் சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகுதான் மற்ற எல்லா சமூகங்களும் சொர்க்கத்தில் நுழைவதற்கு வாய்ப்பளிக்கப்படும் என்றால் இந்த கண்ணியத்தை எமக்கு பெற்றுத் தந்தது யார்? அந்த தூதரின் கண்ணியம் எமக்கு தெரியுமா? அந்த தூதரின் வரலாறு எமக்கு தெரியுமா? அந்த தூதரின் பாடம் எமக்கு தெரியுமா? இங்கே வந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களிடத்திலே சில கேள்விகளை கேட்டால் அவர்கள் துடித்து விடுவார்கள். அவர்களால் பதில் சொல்ல முடியாது. 95% மக்களுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது. ஆம், அதுதான் உண்மை. தூதருடைய மனைவிமார்கள் எத்துணை பேர், அவர்களுடைய பெயர் என்ன தெரியாது பலருக்கு. தூதருடைய பிள்ளைகள், ஆண் குழந்தை எத்துணை, பெண் குழந்தை எத்துணை தெரியாது பலருக்கு. தூதர் பிறந்த ஆண்டு என்ன, மரணித்த ஆண்டு என்ன, ஹிஜ்ரத் செய்த ஆண்டு என்ன தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் கலந்து கொண்ட போர்க்களங்கள் என்ன தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய படைகள் என்ன தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையுடைய எதையும் தெரியாமல் இந்த சமூகத்திலே பலர் வாழ்கிறார்கள். அவர்களும் சொல்லுகிறார்கள் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சிறிய நேரத்தில் நாம் விழிப்புணர்வு அடைவதற்காக
அந்த தூதரின் மீது உள்ள முஹப்பத்தை நாம் அதிகரிப்பதற்காக சில நிகழ்வுகளை சுட்டி காட்டுகிறேன். அந்த தூதர் எம் மீது வைத்திருந்த பாசம், அந்த தூதர் எம் மீது வைத்திருந்த நேசம் கடல்களை எழுதினாலும் எழுதி முடிக்க முடியாது.